அறிதுயில் மூலமாக, அதாவது ஹிப்னாட்டிசம் மூலமாக நம் உள் மனதை நாம் என்னென்ன நினைக்கிறோமோ, உதாரணத்திற்கு ஒரு நோய் வந்துவிட்டது, அந்த நோயே சரியாகவில்லை, வருடக்கணக்காக இருக்கிறது என்று சொன்னால், அதை ஹிப்னாட்டிசம் செய்தால், அந்த நோய் உள்ளவரை, குறை உள்ளவரை, பிரச்சனை உள்ளவரை ஹிப்னாட்டிசம் செய்தால் அது உடனடியாக தீர்கிறது, நிரந்தரமாக தீர்கிறது. இதுதான் ஹிப்னாட்டிசத்தின் மகிமை, அறிதுயிலின் அற்புதம். இதே போல மாணவர்கள் சரியாக படிக்கவில்லையா, வீட்டிற்குள்ளே பிரச்சனையா, நட்புக்குள்ளே பிரச்சனையா, இவை எல்லாவற்றையும் தீர்க்க முடியும். அந்த அகமனதில் நாம் நினைக்கும் எண்ணத்தை ஹிப்னாட்டிசத்தின் மூலமாக, அறிதுயிலின் மூலமாக உட்புகுத்தி அந்த அகமனதை நாம் எடுத்துக்கொண்டால், அந்த அகமனம் நம்மை வழி நடத்தபடி நாம் செயல்படுத்த முடியும். ஏனென்றால் நாம் ஏற்கனவே ஹிப்னாட்டிசத்தின் மூலம் அந்த அகமனதை நாம் என்ன நினைக்கிறோமோ அதை செயல்படுத்த பதிவு செய்துவிட்டோம். அந்த பதிவு நம்மை நல்லபடியாக வழிநடத்தும்.